சைவமும் தழைக்கத் தோன்றிய தவச்செல்வர் ஸ்ரீ குஞான சம்பந்தரின் திருவடிகளை வணங்குகிறேன். கைலை குருமணியின் அன்பில் கனிந்து அருளில் செழித்து சமய பண்பாட்டோடு கூடிய தமிழாசிரியர்களை நாட்டிற்கு நல்கி நலம்பூத்த வீறு பெற்ற இன்றும் திகழ்ந்து வருகிறது. இக்கல்லூரியில் 20வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சண்முக தேசிய ஞானசம்பந்த பரமாச்சார சுவாமிகள், தவ குன்றக்குடி அடிகளார், திருப்பனந்தாள் 21வது அதிபர் காசிவாசி தம்பிரான் சுவாமிகள், புலவர் கீரன் இவர்கள் அனைவரும் படித்து வளர்த்த ஞானப்பண்ணை தான் தருமபுரம். கல்லூரியின் முன்னாள் முதல்வராகிய திரு மகாலிங்க சாஸ்திரிகள், திரு ராமலிங்கனார், திரு முத்துசோ மாணிக்கவாசக முதலியார், சிங்காரவேலன் இவர்கள் கல்லூரியின் முன்னாள் முதல்வர்கள். கல்லூரியின் பின்னால் முதல்வராகிய பேராசிரியர்கள் சிங்காரவேலன், இரா செல்வகணபதி, திரு அருணைவடிவேல் முதலியார், நீலா, சபேசனார் போன்றவர்கள் இனிதே தமிழை வளர்த்தனர். உண்மை ஆதீன வரலாற்றில் 25வது கைலை குருமணி அவர்கள் தவஞான வேந்தராக விளங்கி அருளாட்சி செய்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க பொற்புடையராக்கினார். நீண்ட நோக்கமும் உலகியற் பாங்கும் அறிந்தவர் தமிழ் நெஞ்சின் ஆர்வ வெளிப்பாட்டால் இன்றைக்கு சுமார் 79 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கல்லூரியை தோற்றுவித்தார். அதாவது 2/8/1946 ஆடி பெருக்கன்று கீழ்திசை பல்கலைக்கல்லூரி என்ற பெயரில் தொடங்கப்பெற்றது. வெரி குட். தருமை ஆதீன பல்கலைக்கல்லூரியில் 1972ஆம் ஆண்டு வெள்ளி விழா மலரை டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் வெளியிட்டார்கள். அப்பொழுது உடன் 3 ஆதீனங்களும் சொற்பொழிவாற்றினார்கள். தருமை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மாண்புமிகு திரு மு. கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஆசி வழங்குகிறார். பல்கலைக்கல்லூரி பழைய மாணவர்கள் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு தவ குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டுதல் படித்தளிக்கிறார். விழா மலரை வெளியிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் திரு மு. கருணாநிதி அவர்கள் வெள்ளி விழா பேருரை நிகழ்த்துகிறார்கள். நண்பர்களின் சங்கம விழா இனிதே துவங்கியது. சங்கமத்தில் பலரும் பங்கேற்று சொற்பொழிவாற்றினார்கள்.
சங்கமத்தில் பங்கேற்ற நண்பர்களின் குழு புகைப்படம். தர்ம ஆதீனத்தில் சைவமும் தமிழும் தழைத்து ஓங்க இன்றும் துணை நிற்பாராய் இருக்கும் பேராசிரியர் திரு டாக்டர் மு. சிவச்சந்திரன் ஆவார்கள். தற்சமயம் தமிழ் திருமுறை திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். சமீபத்தில் 25/8/2025 சென்னையில் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மகாலில் இந்நிகழ்வை நடத்தி திருமணம் நடத்தியதை ரசித்த நடிகர் சிவக்குமார் அவர்கள் டாக்டர் சிவச்சந்திரனை மிகவும் போற்றி பாராட்டினார்கள். அவர்களுடன் இணைந்து எடுத்த புகைப்படம் இது. பெருமை கல்லூரியில் எனக்கும் படிக்க நல்ல வாய்ப்பு தந்தும் என்னை அவர்கள் பள்ளியில் பணியமர்த்தியும் என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அரும்பெரும் உதவியும் செய்த தர்மயாதீன 26வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சண்முகதேசி ஞானசம்பந்த பரமாச்சார சுவாமிகளை திசை நோக்கி வணங்குகிறேன்.